வணக்கம் உறவுகளே. யாழ்ப்பாணத்திலே நிகழ்ந்த ஒரு துயர சம்பவம் தான். காதலன் இழப்பை தாங்க முடியாமல் காதலி தன் உயிரை மாய்த்து கொன்ற மிகவும் துயரமான சம்பவம் தான். இது உண்மையான காதல், இது புனிதமான காதல், இது மேன்மையான காதல் என்பதற்கு அடையாளம் இதைவிட வேறு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் இருந்தாலும் நாங்கள் காலங்கள் மாறிவிட்டது. நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய நேரங்களும் இருக்கின்றது. இந்த இளைஞர் தாமரை குளத்திலே தாமரை கொடியில் சிக்கப்பட்டு அந்த குளத்தில் பிறந்ததாக இந்த குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அவர்களின் பெற்றோர்கள் இதை மறுக்கிறார்கள். ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த என்னென்னு சொன்னால், ஒரு பெற்றோர் அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கும்போது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் அவர்கள் கதைக்க மாட்டார்கள். அவர்களிடம் ஏதோ ஒன்று இருக்கின்றது. அவர்கள் அதை வைத்துத்தான் அவர்கள் அந்த தமது குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். இதுக்கான தீர்வுகளை வழங்க வேண்டும். தொடர்ச்சியாக ஒரு சில அரசாங்க உத்தியோகத்தர்கள் விடுகின்ற பிள்ளைகள் இன்று யாரும் கேட்காமல், ஒரு சட்டத்தின் முன் நிறுத்தாமல், இது ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி விட்டுட்டு போய் கொண்டிருக்கிறீங்க. இந்த பெண் பிள்ளை எடுத்த முடிவு உண்மையில அவர் காதலன் மீது வைத்திருந்த பாசம்தான் இல்லை என்று இல்லை. ஆனால் இந்த பெண் எடுத்த இந்த தப்பான முடிவு எவருக்குமே உண்மை தெரியாமல் போய்விட்டது என்றுதான் முக்கியம். யார் பிள்ளை, யாரில் செய்தது, என்னதான் நடந்தது உண்மையில அந்த பெற்றோர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த தாமரை குளத்தில் தாமரையும் இல்லை, பூவும் இல்லை, எந்த கொடியும் இல்லை என்று. அப்ப என்னென்று அந்த கொலை நடந்தது? இது கொலையா அல்லது அகால மரணமா என்றது தெரியவில்லை. ஆனால் அந்த பெற்றோர் இதை நாடாளுமன்றத்தில் கதைக்க விடும் என்று சொல்லுகின்றார்கள். யாரிடம் தெரியுமா? அர்ச்சுனாவிடம். டாக்டர் அர்ச்சுனா, மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களைத்தான் அந்த கோரிக்கையை விடுக்கிறார்கள். பாருங்கள், நினைச்சு அந்த மக்களின் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்படுறது மதிப்புக்குரிய டாக்டர் அர்ச்சுனா, பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமான அர்ச்சுனா தான் என்பதை மக்கள் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்வதாகத்தான் தெரிகிறது. மக்களின் பிரச்சனையை நேரடியாகவே ஒளிவு மறைவின்றி நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார் என்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவரின் பக்கம் செல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று. இந்த பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண மக்கள், இது பொதுமக்கள், சாதாரண ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள். முதலும் ஒரு உடற்பயிற்சி ஆசிரியரின் சம்பவம் நடந்தது. இப்போது இந்த எதிர்கால சந்ததிகள், இந்த இளம் யுவதிகளின் கொலை நடந்திருக்கின்றது. இது ஒரு கொலைன்னு தான் சொல்ல முடியும். என்னென்னு சொன்னால், இது இந்த இளைஞர் எப்படி கொல்லப்பட்டார்ன்றதை இந்த பெற்றோர் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். இதை நாங்கள் எப்படி எடுக்கிறது? அப்போ அந்த இரண்டும் கொலைகள்லாம் நடந்திருக்கின்றன. பெற்றோர் சொல்கிற மாதிரி அவர் கொலை செய்யப்பட்டிருந்தால் இந்த பெண்ணும் தன்னைத்தான் மாய்த்து கொண்டாலும் அதுவும் ஒரு கொலையாகத்தான் முடியும். ஆகவே இந்த பெற்றோர்களாகிய நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை நாளாந்தம் அவதானித்துக் கொண்டிருங்கள். பிள்ளைகள் உங்களுக்குத்தான் தெரியும். பிள்ளைகள் ஒரு நேரம் எப்படி இருப்பார்கள், பிள்ளைகளின் நடத்தைகள், பிள்ளைகளின் செயற்பாடுகள், பிள்ளையின் நகர்வுகள் எப்படி என்றது இந்த பெற்றோர்களுக்குத்தான் முழுக்க தெரியும். ஆகவே ஒரு பிள்ளை வித்தியாசமாக இருக்கிறது அல்லது யோசனையில் இருக்கிறது, அதை நீங்கள் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இது நாங்கள் அந்த பெண் பிள்ளைகள் பிழை சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. இந்த பெற்றோர்களாகிய நீங்கள் இதில் கவனம் எடுத்து இதை நீங்கள் சரியான முறையில் கவனித்திருக்க வேண்டும். பிள்ளைகள் எப்படி வெளியே போகிறார்கள், எப்படி வாரார்கள், உள்ளே வீட்டை வரும்போது எப்படி வாரார்கள், வெளியே எப்படி போகிறார்கள், அவர்கள் வீட்டை வந்தாலும் எப்படி அவர்கள் செயற்பாடுகள் இருக்கிறது என்பதை இந்த பெற்றோர்களாகிய நீங்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும்.
இந்த இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் படும் கஷ்டங்களும், நீங்கள் பட்ட வேதனைகளும், இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு வரதுக்கு இந்த பெற்றோர் பட்ட கஷ்ட துன்பங்களும் எண்ணில் அடங்காதவை. இவ்வளோ வளர்த்து இவ்வளோ ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்போது இந்த பிள்ளைகள் இப்படி ஒரு திடீர் முடிவு எடுக்கும்போது இந்த பெற்றோர்கள் நிலை என்ன, இந்த பெற்றோர்கள் மனங்கள் எப்படி எப்படி வெடிக்கும் என்பதை கொஞ்சம் உணருங்கள். எனவே இந்த இப்படியான சம்பவங்கள் அடுத்தவர்களையும் ஊக்குவிப்பதற்கான சம்பவங்களைத்தான் இது நிகழ்கின்றத ஒழிய இதோட இதோடு தடுப்பதற்கான சம்பவங்கள் இல்லை. அடுத்தடுத்த சந்ததிகளும் இதைத்தான் பின்பற்ற போதுகள். இதன் முதல் நிறுத்த வேண்டும். இது ஒரு அநியாயமான சாவுகள், இது தேவையில்லாத சாவுகள், இது ஒரு வஞ்சிக்கப்பட்டதாக சாவுகள், இது ஒரு போட்டிக்காகவும் ஒரு இலக்கை அடைவதற்காகவும் நிகழ்த்தப்பட்ட ஒரு சாவுகள் தான் இந்த சாவாக இருக்கின்றது, இந்த மரணமாக இருக்கின்றது. பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த பிள்ளைகளை மிகவும் அவதானித்துக் கொண்டிருங்கள். இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிவிட்டு நாங்கள் கவனமீனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை ஒரு கரையை சேர்க்க மட்டும் அல்லது ஒரு நிலைக்கு கொண்டு வர மட்டும் அவர்களை நாங்கள் எங்கள் கைக்கில் இவர்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பது மிக மிக முக்கியம். இந்த தங்களை மாய்த்து கொள்ளும் பிள்ளைகள் இந்த பெற்றோர்களை பற்றி உணர்வதில்லை, அடுத்த சந்ததிகளை பற்றி உணர்வதில்லை. காலங்கள் கடந்து விட்ட அந்த காலங்கள் வேகமாக சுற்றி கொண்டிருக்கின்றன, காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. உயிர் என்பது ஒரு கச்சான் மாதிரி உடைச்சி போட்டுற பொருள் இல்லை. உயிர் என்றது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அது சரியான முறையில் அதை நடத்த வேண்டியது நீங்கள் தான். எனவே இந்த பெற்றோர் வைக்கின்ற குற்றச்சாட்டை உண்மையாக இருந்தால் இதை ஒரு சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். இந்த அரச உத்தியோகத்தில் ஒரு சிலர் செய்கின்ற இந்த வேலைகள் ஒரு சாதாரண மக்களை சரியாக பாதிக்கிறது, சரியான துன்பத்தில் கொண்டு போய் விடுகின்றது. முதலும் ஒரு ஆசிரியர், ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் நிகழ்ந்த சம்பவம் நான் அடுத்த வீடியோவில் இது கதைக்கிறேன். நான் இப்போது இந்த இளையோர் அநியாயமாக தமது உயிர்களை மாய்ப்பதை பற்றி தான் கதைக்கின்றேன். ஒரு போராட்டங்களில் நாங்கள் நிறைய இழந்துட்டோம், நிறைய தியாகங்களை செய்துட்டோம், நிறைய உயிர்களையும் கொடுத்துட்டோம். உங்களுக்கு தெரியும், நிறைய உயிர்களை நாங்கள் கொடுத்து விட்டோம். இனியும் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறை இதே பிள்ளையை விடப் போகின்றது. இதை முதல் நிறுத்த வேண்டும். இதை நிறுத்த வேண்டும் என்றால் உங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் மிக மிக இந்த பிள்ளைகளை அவதானம் செலுத்த வேண்டும். பெற்றோர்களை மீறியும் சிலது செல்கின்றதுதான், அதை தடுக்க முடியவில்லை. ஆனால் தடுப்பதற்கு உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அவர்களும் இதுக்கான ஊக்கங்களை எடுக்க வேண்டும். இந்த பெற்றோருக்கான நியாயம் கிடைக்க வேண்டும். இதை நீங்கள் இந்த ஊடகங்களில் நாங்கள் வாய்களியே கதைக்கின்றோம் என்னென்றா ஒவ்வொருத்தட்ட படத்தையும் வைத்து ஒரு எம்பி மேட்ட படத்தை வச்சுக்கிறோம், ஒரு அரசியல்வாதியின் படத்தை வச்சு அவர் கதை இப்படி, அவர் எப்படி, இவருக்கான திட்டம் இப்படி அப்படி ரெண்டு கதைக்கிறோம். அதை விட பிழை செய்தவர்கள்னு சொல்லி ஒரு படங்களை காட்டி அவர்களை நாங்கள் சட்டத்தை முன் நிறுத்துகிறோம், இந்த பாருங்க நிறுத்திட்டோம் என்று இந்த வாய்களியே கதைக்கும் இந்த வீரவசனம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த சமூக சேவை, சமூக உதவியாளர்கள், சமூக வலைத்தளத்தில் இருப்பவர்கள் எல்லாரையும் இல்லை, ஒரு சிலரை மட்டும்தான் அதை குறிப்பிடுறேன். எல்லாரையும் எடுத்துக்கொள்ளாதீங்க தயவுசெய்து. இவர்கள் இந்த இரு சம்பவங்கள், இந்த பிள்ளை தன்னை மாய்த்து கொண்டது, இந்த இளைஞன் கொல்லப்பட்டதா அல்லது அகால மரணம் அடைந்தாரா என்பதை நீங்கள் விசாரிக்க முடியுமல்ல. இந்த வீரவசனம் பேசுபவர்கள் உங்களால் செய்ய முடியும். உங்களுக்கான பவர் அங்கே இருக்கின்றபடியாகத்தான் நீங்கள் முழுக்க போட்டு அதுக்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரிகிறது. நீங்கள் இந்த பிரச்சனையை, இந்த சாதாரண மக்கள் இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவு தருவார்கள். இதுகளை முதல் செய்யுங்கள். முதல்ல இந்த வீரவசனம் பேசுபவர்கள் உங்களுக்கு தெரிகிறது, நாங்கள் இந்த அரசாங்கங்களோடு செயல்படுகின்றோம், நியாயங்கள் நீதிகள் அனைத்தும் நாங்கள் பெற்றுத்தருவோம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அதையே நீங்கள் செய்ய வேணும். இந்த மக்களுக்கும் தீர்வுகள் வழங்கப்பட வேணும். இதுக்கான விசாரணைகளை உங்கள் அதிகாரங்கள், உங்களுக்கான பவர்கள், உங்களுக்கான சலுகைகளை பயன்படுத்தி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பீர்களாக இருந்தால் இந்த இவர்களில் 1 10 10 100 100 1000 என்பதையும், உங்களுக்கு ஆதரவு கூடும் என்பதையும், மக்கள் ஆதரவு இருக்கும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. ஆகவே நீங்கள்
குற்றம் செய்த நீங்கள் சட்டத்தை முன் நிறுத்தி அவர்களை ஜெயிலுக்கு கொண்டு போய் போடும் அளவு உங்களுக்கு ஒரு ஒரு அதிகாரம் இருக்கும்போது இந்த பாதிக்கப்பட்ட சர்வசாதாரணமான குடும்பங்களின் ஒரு நியாயப்பாடுகளையும் ஒரு நல்ல விஷயங்களையும் நீங்கள் கொண்டு வர்றீங்கள்ல, கொண்டு வாங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆதரவு இன்னும் பெருகும். செய்து பாருங்கள், அது உங்களுக்கு நல்லதைத்தான் தரும். யாரையும் குற்றம் சொல்லி போடுவதில்லை. நீங்கள் இந்த இருக்கிற அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அனைவரும் இந்த பிரச்சனைகளை நீங்கள் மக்கள் பிரச்சனை முக்கிய பிரச்சனை அதை முதல் இந்த செயற்பாட்டுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது மக்கள் உங்களுக்கு நிறைய ஆதரவு தருவார்கள். அதில் எந்த மாற்ற கருத்துக்கும் இடமில்லை. ஆகவே இவர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும். இந்த பெற்றோர்கள் கூறுகின்ற அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அவர்களுக்கான தீர்வு இந்த சட்டங்கள் சரியான முறையில் நடக்குமென்றால் பாகுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. அரச உத்தியோகத்தில் எந்த இதுக்குமே இருக்கக்கூடாது. எந்த சலுகையும் இருக்கக்கூடாது. அவர்களுக்கான நிர்வாகங்கள் இருக்கின்றன. அந்த நிர்வாகங்கள் மூலமாக இந்த ஒழுங்கான நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள் இதில் தைரியமாக நின்று செயற்பட வேண்டும் என்றுதான் எங்களது கருத்து. செயற்பட்டால் தான் மற்றவர்களுக்கும் ஒரு துணிவு வரும். மற்றவர்களும் இதை பின்பற்றுவார்கள். அல்லாட்டிக்கு மற்றவர்கள் கொஞ்சம் இந்த குற்றம் செய்பவர்கள் கொஞ்சம் பயப்படுவார்கள். ஆகவே இதை நீங்கள் சரியான முறையில் நகர்த்தி கொண்டுருங்க. இந்த உயிரை மாய்த்து கொன்ற இந்த இருவருக்கும் எனது இதய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.